ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு என்னன்னு தெரியுமா? அவன் தன்னோட மனசு சொல்கிறத கேட்காம மற்றவங்க சொல்கிறத கேட்பது தான். உன்னால் முடியாது, அது உனக்கு பொருந்தாதது, நீ அந்த அளவுக்கு இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள் மெதுவாக நம்ம வாழ்க்கையை மாற்றிடும். ஆனால் அது நல்லதுக்கா கெட்டதுக்கா? இந்த கதை அந்த கேள்விக்கான பதில் தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை ஒரு மனிதனின் மனசின் குரல். ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தமிழ் எக்கோஸ். ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் சரவணன் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மனசு ரொம்ப பெரியது. எதையும் முயற்சி பண்ணணும், புதுசாக ஏதாவது செய்யணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு நாள் அவன் பெரிய நிலத்தை பார்த்தான். இங்கே பெரிய தோட்டம் வளர்க்கணும், மரங்களும் மலர்களும் பழங்களும் நிறைந்த ஒரு இடம். அவன் மனசு சொன்னது, நீ இதை செய்ய முடியும், உன்னால் மட்டுமே முடியும். ஆனால் அவன் அங்கிருந்த மக்கள் சொல்வதை கேட்டான். உன்னால் முடியாது தம்பி, இந்த நிலம் வறண்டு போச்சு, இங்கே எதுவும் வளராது, நீ ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுற? முதல் நாள் சரவணன் சிரித்தான். இரண்டாம் நாள் சின்ன டவுட் வந்தது. மூன்றாம் நாள் அவன் மனசு சொன்னது குரல் கேட்காம மற்றவங்க சொன்னதை கேட்க ஆரம்பித்தான். சரி, அவங்க சொன்னதும் சரியாக தான் இருக்கும் என்று நினைத்து அடுத்த வேலையை தொடங்கினான். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நண்பன் வந்து சொன்னான், சரவணா, நீ நல்லா வேலை செய்வேன்னு தெரியும், ஒரு சிறிய பண்ணை ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு தோணுது, நீயும் வரையா? அவன் மனசு மீண்டும் சொன்னது, இதுதான் உனக்கான வாய்ப்பு. ஆனால் மற்றவர்கள் பண்ணை வேலையா, கஷ்டம்தான், அது உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த முறையும் சரவணன் அவன் மனசு சொன்னதை கேட்கவே இல்லை. மற்றவங்களோட வார்த்தைகளை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டான். அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க என்று நினைத்து அவன் கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டான். நாட்கள் போயிடுச்சு. சரவணன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் அவன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தான், அவர்களை நம்புவது. அவன் மனசு அடிக்கடி பேசும், ஏன் நீ முயற்சி பண்ணவே மாட்டேங்கிற, ஏன் உன்னை நீ நம்பவே மாட்டேங்கிற. ஆனால் அதை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டான். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய தோட்டம் உருவானது. அதே நிலம், அதே இடம், ஆனால் அதை உருவாக்கியது வேற ஒருவர். அவன் அந்த மனிதனிடம் கேட்டான், இந்த நிலம் நல்லதில்லைன்னு சொன்னாங்களே, ஆனால் உங்களால் மட்டும் எப்படி அவ்வளோ அழகாக ஆக்க முடிஞ்சுது? அந்த மனிதன் சொன்னான், எல்லாரும் இது முடியாதுன்னு தான் சொன்னாங்க, ஆனால் நான் என்னை நம்பினேன், என் மனசை கேட்டேன். அந்த வார்த்தை சரவணனுக்கு ஒரு அதிர்ச்சி தந்தது. அவன் அங்கே நின்று பார்த்தான் அவன் விட்டு விட்ட வாழ்க்கையை. அந்த இரவு சரவணன் தனியாக இருந்தான். அவன் தன்னிடம் கேட்டான், நான் என்ன தவறு பண்ணேன்? அவனுக்கு பதில் தெரியும், ஆனாலும் என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னைத்தானே பேசிக்கொண்டான். அவன் மனம் அவனிடம் கூறியது, நீ உன்னை நம்பவே இல்லை, மற்றவர்கள் வார்த்தையை பாசிட்டிவ்னு நினைச்சேன், ஆனால் அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் தான் உன் பயத்தை வளர்த்தியது, அந்த பயம்தான் உன்னை இங்கே கொண்டு நிறுத்தியது. அவன் மனசு சத்தமாக சொன்னது, நான் உன்னோட தான் இருந்தேன், ஆனால் நீ என்னை ஒருபோதும் கேட்கல. அந்த வார்த்தை அவனை உடைத்தது. அவன் அழ ஆரம்பித்தான். எனக்கு வாய்ப்புகள் இருந்தது, ஆனால் நான் தான் அதை அழித்து கொண்டேன். அவன் வேதனை மற்றவர்களாக இல்லை. வாழ்க்கையில் எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. சிலவங்க அவங்களுக்கு வேண்டி நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க, சிலவங்க நம்ம நல்லதுக்கு வேண்டி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் மனசு மட்டும் எப்போவுமே உங்களை கைவிடாது. அது உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். அதை கேட்டு நடந்தால் எப்போவுமே நமக்கு நல்லது தான் நடக்கும். உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செய்யுங்க, மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். மற்றவங்க வாழ்க்கையை முன் உதாரணமாக எடுக்கலாம், ஆனால் அவங்க வார்த்தைகளை பாசிட்டிவாக எடுக்கக்கூடாது. சில நேரம் அந்த வார்த்தை நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்கவும் நேரிடலாம். நான் என் வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று ஃப்யூச்சரில் புலமாமல் இருக்கணும்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அதில் தப்பே இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.